வணக்கம். என்னுடைய வாழ்க்கை வரலாறு 66ல் முடிஞ்சு போச்சு. முடியல. அப்படியே நிற்க வச்சிருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. வாழ்க்கை வரலாற்றின் எபிசோடு 67. நான் வெண்ணம்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூலு காமர்ஸ் மாஸ்டர் இளங்கோவனை போயிட்டு மீட் பண்ணி அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். சார், நான் மிலிட்ரியில் இருக்கேன். இல்லை, முதல்ல நான் மிலிட்ரி சொல்லலை, எனக்கு அக்கௌண்டன்சி சொல்லி கொடுக்கணும். இப்போ எக்ஸாம் ஸோ டேட்டில் இருக்குதுன்னு சொன்னேன். அவர் கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்டிஷனாக சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சார் நான் மிலிட்ரியில் இருக்கேன் சார், எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். ஏதோ படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் நான், கொஞ்சம் ஏதாவது செய்யுங்க சார் என்ன. அப்போ தான் அவர் என்ன பண்ணார், ஓகே மிலிட்ரியில் இருக்கியா நீ, சரி ஓகே நான் என்ன செய்கிறேன், சரி வாரத்தில் 2 நாளைக்கு தான் உனக்கு கிளாஸ் எடுப்பேன், ஓகேவா, ஓகே சார் என்ன. அப்புறம் இமிடியேட்டாக என்ன பண்ணார், ஏய் தம்பி நாளைக்கு லீவுடா, நாளைக்கு வந்துரு, காலையில் 7 மணிக்கு வந்துரு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு அவர் சொன்னார், நாளைக்கு லீவு, நான் பலான இடத்துல இருக்கிறேன், நீங்கள் வரணும், என் பேரை கேட்டுன்னு வாங்க, சொல்லுவாங்க நான் எங்கே வாடகை இருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் அவர் கோயம்புத்தூர், அங்கே ஒரு வீட்டில் மேலே சிங்கிள் பெட்ரூம் இருக்குது, அதில் அவர் வாடகை எடுத்துருந்தார், அதாவது பேச்சுலர். ஸோ அவர் கரெக்டாக 7 மணிக்கு போயிட்டு நான் அவருடைய வீட்டு பெல் அடிக்கிறேன். அவர் பட்டு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு எழுந்தார். நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னுட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.